துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில வளமோ நலமோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்கணும்னு நம்புவீங்க. கூர்மையான தராசுன்னு சொல்ற அளவுக்கு புத்தி கூர்மையோட புத்தி யோசனையோட அதே நேரத்தில் ரொம்பவே கவர்ச்சிகரமா பேசி எல்லார்கிட்டையுமே காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டையுமே ஈஸியா நல்ல பேரை சம்பாதிச்சிருவீங்க. தோல்வியை கண்டு துவண்டு போக மாட்டீங்க. போராட்ட குணம் கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்துமே முயற்சி செஞ்சு வெற்றி அடையணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. பட்டம் பதவிகளையும் பெறுவீங்க. திறமைகள் பல இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்திருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களை பகைத்தால் இனி பரலோகம்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துலாமுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு மகா சக்தியாக உருவெடுக்கக்கூடிய நேரம். அதே நம்ம பர்டிகுலரா 30 வருஷம் கழிச்சுன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்கு 30 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கார். ஸோ இதன் காரணமாக தான் நம்முடைய துலாம் ராசிகளுக்கு நல்லதொரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்ச நிலை மாறி இனிதான் வாழ்க்கையே நமக்கு தொடக்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல நிலை நல்ல காலம் உங்களுக்கு வந்திருக்கு. சனி பயிற்சினாவே நமக்கு முதல்ல நினைக்கிறது நமக்கு இவரால் ஏதாவது பாதிப்பு வருமா? ஏங்க இவரால் பாதிப்பு மட்டும்தான் வருமா? நல்லதும் நடக்கும். நம்முடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இவர் பொறுப்பாளி தான். நீ நல்லது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்க. இதுவே ஏதாவது தப்பு பண்ணி வச்சிருந்தா ஒன்றை நறுக்கிடுவார். ஸோ அடுத்த 2.5 வருஷத்துக்கு மீன ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான் துலாம் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறார்? 29/3/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிட்டாருங்க. இந்த மீன ராசிக்கு வந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அடுத்ததா 3/6/2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலம் இங்க தான் சஞ்சாரம் பண்ணி நமக்கு அருளாசி வழங்க போறார். மீன ராசியில உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவார்? நம்ம ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, இங்கிட்டு பார்ப்போம் அங்கிட்டு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி மீன ராசியில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வையை பயன்படுத்துறார். 3ஆம் பார்வையை ரிஷப ராசிக்காரர்களையும் 7ஆம் பார்வையால கன்னி ராசிக்காரர்களையும் 10ஆம் பார்வையால தனுசு ராசியையும் பார்க்கிறார். இதனால அதாவது நவ கிரகங்களிலேயே அசுரன் என்று அழைக்கப்படக்கூடிய தனக்காரனாகிய சுக்கிரனை ஆட்சி நாயனாக கொண்டவங்க நீங்க. உங்களால பல பேர் வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க. இதுவரைக்கும் உங்களது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து வந்த சனீஸ்வர பகவான் விலகி ரண ருண ரோகஸ்தானத்துக்கு போறார். அதே மாதிரி 3ஆம் பார்வையால அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். 7ஆம் பார்வையால ஐன ஜைன போகஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதே மாதிரி 10ஆம் பார்வையால தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால இது நாள் வரைக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருந்திருக்கும். இப்போ அந்த குழப்பங்கள் விலகி தெளிவான சிந்தனையோடு அதாவது திட சிந்தனைகளோட உங்களுடைய குறிக்கோள்களை அடைய போறீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் உதயமாகும். நிதி நெருக்கடிகள் மறையும். குடும்பத்துல வெளி வட்டாரத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். எப்ப பார்த்தாலும் சட்டத்தை மதிச்சு நடந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சில சாதகமான மேலிட தொடர்பு உருவாகும். இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி நீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி அந்த துறையில புகழின் உச்சியை நோக்கி படிப்படியா முன்னேற போறீங்க. அதே சமயம் கடினமா உழைக்க வேண்டி இருக்கும். உயர்வுக்கு போகணும்னா உழைக்கணும் இல்லையா? அதே மாதிரி நண்பருடைய குறைகளை பெருசுபடுத்தாம அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு ஆதரவா பயணம் பண்ண போறீங்க. உடலில் இருந்த நோய்கள் ஒவ்வொன்றா மறைய தொடங்கும். ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். எதையுமே
சிந்தித்து செயல்படணும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்முறைகளை மாத்திக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு நன்மையை கொடுக்கும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றி வகை சூடுவீங்க. குறிப்பா பெற்றோர்கள் வகையில உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் தீர்ந்து குடும்பத்துல குதூகலம் நிறைய போகுது. நீங்க பிரபலமாக போறீங்க. நீங்கள்லாம் விஐபிகளாக மாறக்கூடிய நேரம். உங்களை நாடி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய பொருளாதார திட்டங்கள்ல நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கணும். கொஞ்சம் அசந்தா கூட நம்முடைய பொருளாதாரம்ங்கிறது வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல கொஞ்சம் மனசு நொந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கும். இருந்தாலும் சனீஸ்வர பகவான் உங்களை தாங்கி பிடிக்கிறார். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. யாரையுமே முன்னுதாரணமாய் எடுத்துக்காதீங்க. உங்களை விட நல்லவங்க யாருமே இல்லைங்க. உங்களை மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடியவங்களும் யாரும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. அதை வெளிப்படுத்தி செயலாற்றுங்க. வாழ்க்கையில புதிய மாற்றங்களை கொண்டு வாங்க. தேவையற்ற கவலைகளை விட்டுட்டு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. உங்களுடைய அணுகுமுறையால பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதனால சில ஆதாயங்களும் ஏற்பட போகுது. சிலருக்கு புதுசா வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ, தனியார் துறையோ அரசாங்க துறையோ, உங்களுடைய வேலையை சரியா செஞ்சு முடிப்பீங்க. அதே நேரம் சில சமயங்கள்ல காரணம் இல்லாம மனசுல கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. அந்த தைரியம் அப்படியே தன்னால சார்ஜ் ஏறிடும். அதே மாதிரி இந்த சமயங்கள்ல சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அலுவலக வேலை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பண வரவுக்கு குறைவே இருக்காது. தன்னம்பிக்கை உயரப்போகுது. எதிர்பாராத பதவி உயர்வுகளால மகிழ்ச்சியில திக்கு முக்காட போறீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் மறையுது. தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அதுவரை உங்ககிட்ட இருந்த வாடிக்கையாளர்கள் கௌரவமா நடந்துப்பாங்க. புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. கடன் சுமை குறையும். கூட்டாளிங்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பெயருக்கும் புகழுக்கும் ஒரு குறையும் இல்லை. பெயரும் புகழும் அதிகரிக்கும். கட்சி மேலிடத்துல பாராட்டப்படுவீங்க. தொண்டர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். கட்சியில புதிய பொறுப்புகளை பெற போறீங்க. அதையும் நேர்த்தியா செஞ்சு முடிப்பீங்க. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக உங்களுடைய முயற்சிகளை எதிர்கட்சிக்காரர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு செயல்படுத்த போறீங்க. புதிய பயணங்களால உற்சாகம் அடைய போறீங்க. கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க புதிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் பண வரவுங்கிறது சீரா இருக்கும். ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமா இருக்கும். உங்க திறமையினால புகழை தக்க வைத்துக் கொள்ள போறீங்க. உங்களுடைய கற்பனை சக்தி ஊற்று போல பெருக்கெடுக்க போகுது. வருமானமாகவும் மாறி பயன் தரப்போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். கணவர் உங்ககிட்ட அன்பாவும் பாசமாவும் எல்லாம் அதிகமா இருக்கிறபடி நடந்து பாருங்க. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. இன்பு சுற்றுலா போயிட்டு வருவீங்க. மகிழ்ச்சி அடைய போறீங்க. குடும்பத்துல ஒற்றுமைக்கு ஒரு குறையும் இருக்காது. பிள்ளைகளாலுமே சந்தோஷம் உண்டு. வெளி வட்டாரத்துல உங்க செல்வாக்கு உயரப்போகுது. என்னங்க குறை? இது எல்லாமே பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே. சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பொருத்தமான பலன்கள் தான். அதே மாதிரி மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க. கடுமையா உழைச்சு படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரிய போறீங்க. உழைப்பு குறைந்தாலும் உயர்வு குறையாது. பெற்றோருடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். படிப்புல மட்டும் இல்லைங்க, வெளி விளையாட்டுகளையுமே ஈடுபட்டு வெற்றி வகை சூட போறீங்க. மேலும் சொல்லணும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, அழகையும் நேர்த்தியையும் விரும்பக்கூடியவங்க. குடிசையிலேயே வாழ்ந்தாலும் சரிங்க, கோபுரமா அதை நினச்சிப்பீங்க. அடுத்தவங்களுக்கும் எப்பவுமே நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போ 6ஆம் வீட்டில் அமர்வதனால விபரீத ராஜ யோகத்தை தரப்போறார். இனி உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே செதுக்க போறீங்க. உங்கள் வாழ்க்கையுடைய பாதைங்கிறது சீராக அமைச்சிக்க போறீங்க. நல்ல வாய்ப்புகள் அமைய போகுது. பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்க போறீங்க.
பிள்ளை பேரு கிட்டும். மனைவி உறுதுணையா இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர் கிட்ட தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை இப்ப நிறைவேற்ற போறீங்க. மகன் கல்யாணமோ மகள் கல்யாணமோ ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு சிறப்பா நடத்த போறீங்க. அதே மாதிரி மகனுக்கும் மகளுக்கும் நல்ல நிறுவனத்துல வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். தாய் வழி சொந்தக்காரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் நீங்குது. பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரப்போகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா அது உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. மேலும் சனி பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால வெளி வட்டாரத்துல கௌரவம் கூடும். தைரியமா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 8ஆம் வீட்டையும் பார்க்கிறாரு. வாகனத்துல செல்லும் போது கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். அடுத்ததா சனி பகவான் 12ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால நினைச்ச பணம் கூட இப்ப கைக்கு சேருங்க. 8ஆம் பார்வை மட்டும் உங்களுக்கு பாதிப்பை தவிர்த்து மற்ற எல்லா பார்வைகளுமே உங்களுக்கு சாதகம்தான், அதிர்ஷ்டம்தான். மேலும் இவரால் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வீட்டு விசேஷங்கள் எல்லாம் நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீங்க. வீண் விவாதங்களை தவிர்த்து விடுவதனால பல நன்மைகள் ஏற்படும். மேலும் பழைய கடன் தீரும். வீடு கட்ட புதுசாக கடன் வாங்குவீங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் துலாம் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் பழுது கொண்டு வருவார். சின்னதாக விபத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப வேகம் இருக்கக்கூடாது. அக்கம் பக்கத்துல வண்டி ஏதாவது வந்துச்சுனாக்கா பார்த்து சூதானமா போகணும். கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கணுங்க. அப்பப்போ வண்டி செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் பயன்படுத்துறீங்க, ட்விட்டர் பயன்படுத்துறீங்க, இந்த சமூக வலைத்தளங்கள்ல கவனமா கையாளணும். ஊர் பிரச்சனையை விட்டுட்டு வீட்டு பிரச்சனை பொது வெளியில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க. மேலும் இவரால் திடீர் பணவரவு உண்டாகும். சொந்த வீடு அமையும். புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். விலை உயர்ந்த தங்க நகைகளை வாங்குவீங்க. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வெளிநாட்டு பயணம் உண்டு. சேமிப்பு அதிகமாகும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்துப்பாங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிக்கப்படுவீங்க. புகுந்த வீட்டில் நல்ல பெயர் கிடைக்கும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களை நம்பி மேல் அதிகாரிங்க சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. கன்னி பெண்களா இருக்கீங்கன்னாக்கா கசந்து போன காதல் இனி இனிக்க போகுது. கல்யாணம் கூடி வரும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளம், சினிமா, விளையாட்டுல முழு நேரத்தை செலவிடுவதை தவிர்த்துட்டு இனி படிப்புல கவனம் காட்டுங்க. கல்வி ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நல்ல வகையில மாத்தி கொடுக்குங்க. அது ஒண்ணுதான் துணைங்கிறத மனசுல வச்சுட்டு செயல்படுங்க. அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிரடி லாபம் கிடைக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளை இப்போது வித்து தீர்க்க போறீங்க. புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல புதிய ஒப்பந்தங்கள் செய்வீங்க. கூட்டு தொழில வளர்ச்சி அடைய போறீங்க. பங்குதாரர்கள், வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. மேலும் வியாபாரத்தை பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல கடையை மாற்றுவீங்க. அதிக முதலீடு செய்யறப்ப மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கிறது நல்லது. அதுவே உத்தியோக பணிகளை இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதிக சம்பளத்தோட நல்ல வேலையில போய் அமர போறீங்க. எதிர்பார்த்தபடியே பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே உண்டுங்க. சக ஊழியர்களும் சரி, மேல் அதிகாரிகளும் சரி உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க. செலவுகளை குறைத்து சேமிப்புல கவனம் செலுத்த போறீங்க. ஆக மொத்தத்தில் இந்த சனி பயிற்சிங்கிறது குழப்பங்கள், தடுமாற்றங்கள்ல இருந்து உங்களை விடுவிச்சு வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி தாங்க கொடுக்குது. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா துலாம் ராசிக்கு இனிதாங்க நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆக போகுது. தொட்டது எல்லாமே லாபமாக மாறக்கூடிய பொற்காலம்னே சொல்லலாம். எப்படின்னா நீதியை நிலைநாட்டக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். அதே மாதிரி நீங்களும் எப்பவுமே நல்லது மட்டுமே துணை போவீங்க. உங்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே விலக்கி எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம், கல்வியில மிக சிறப்பான முன்னேற்றம், போட்டி தேர்வுல வெற்றி, சிவில் சர்வீஸ், டிஎன்பிசிஓ இந்த மாதிரி அரசு பணிக்காக முயற்சி செய்கிறீங்கனோ அந்த நேரத்தில் தேர்வில் வெற்றி பெற்று பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா நீங்க பெருசாலாம் முயற்சி பண்ண வேணாம். சின்னதாக முயற்சி பண்ணால் கூட அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அனைத்து காரியங்களுமே வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத நேரங்களில் அதிர்ஷ்டம் தேடி வரும். தொழிலில் நல்ல ஏற்றம் அடைய போகிறீங்க. உங்களுடைய எதிரிகள் இந்த காலத்தில் உங்ககிட்ட தோல்வியை ஒத்துப்பாங்க. எல்லாவற்றிலுமே உங்களுடைய வலிமை அதிகமாக போகுது. தொழிலில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய திறன்மிக்க ஊழியர்கள் உங்களுக்கு அமைவாங்க. கடன் சுமை குறையுது.
பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காண போறீங்க. உறவுக்காரர்கள் நண்பர்களால ஆதாயம் உண்டு. நீண்ட கால மனக்கவலை நீங்குது, மன நிம்மதி கிடைக்குது, ஓய்வு கிடைக்குது, நல்ல தூக்கம் கிடைக்க போகுது. தொழில நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய நேரங்க. மேலும் சொல்லணும்னாக்க நீங்க செய்யக்கூடிய சிறு முதலீடு கூட பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகுது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். விவசாயிகளுக்கெல்லாம் இந்த காலம்ங்கிறது சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். கால்நடை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, தொழில் முனைவோருக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது, சம்பள உயர்வு கிடைக்கும். வெளியூருக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறதுக்கான பயண ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் இருந்துச்சுனாக்கா அது மறையுதுங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க. சந்தேகமான எண்ணங்களை விட்டுடுங்க. அதீத சிந்தனைக்கு இடம் வேண்டாம். கூட வேலை பார்க்குறாங்க உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இந்த மாதிரியான முதலீடுகள் கூட இப்போ நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. என்னதான் நம்ம தொட்டதெல்லாம் பொன்னாக மாறினாலும், நேரம் காலம் நமக்கு நல்லதாகவே இருந்தாலும், எதை செஞ்சாலும் சரிங்க, நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுவது அவசியம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. பொறுப்புகள் அதிகமாகுது. அடுத்து சுவாதி நட்சத்திரம். வீட்டை விட்டு வெளியில போய் தங்க நேரிடும். தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். தந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்கிட்ட வீண் பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா பேசுறது நல்லதுங்க. அது மாதிரி நோய் ஆபத்துகள் வராம பார்த்துக்கோங்க. அடுத்து விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். பண வரத்து அதிகமாகும். காரியங்கள் எல்லாம் தாமதமா நடந்தாலும் வெற்றிகரமா நடக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் நீங்க அலைஞ்சாலும் முடிவுல லாபம் கிடைக்குங்க. எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய ஆர்டர்களும் உங்களை சேரும். உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க, சப்த கன்னியரை வழிபட்டு வர. மேலும் எலுமிச்சை கனியை பிழிந்து சாறு எடுத்து அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு படைத்து வர வாழ்க்கையில வசந்தம் வீசும். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே துலாம் ராசிக்காரங்க அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி செந்தூரம் பூசி வணங்கி வர நினைத்த காரியங்கள் கைகூடும். உடல் வலிமை கூடும், மன வலிமை கூடும். எல்லா விதங்களுமே வெற்றி தொடரும், அதிர்ஷ்டம் நிலைக்கும். அதே மாதிரி 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு, ஆரணி படவீடு தடத்துல ஏரி குப்பன்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ எந்திர சனீஸ்வர பகவான குடும்பத்தோட போயிட்டு வணங்கிட்டு வாங்க. ரொம்ப 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 குடும்பத்துடைய நலனுக்கு நல்லது. அதே மாதிரி விதவைகளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க. வசதி வாய்ப்பில்லாத ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. நிம்மதி கிடைக்கும். சனீஸ்வர பகவான் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் உங்களுக்கு அருளிடுவார். ஏதாவது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா கூட இவர் உங்களை பாதுகாத்து நிற்பாருங்க. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இதிலிருந்து எல்லாத்துல இருந்துமே உங்களை விடுவிச்சு வெளி வட்டாரத்துல செல்வாக்கை தருவதாக அமைஞ்சிருக்கு. நீங்க எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா? தலை நிமிர மட்டும் இல்லைங்க, தூக்கிட்டு போய் உச்சத்திலேயே உட்கார வச்சுட்டாருங்க இந்த சனீஸ்வர பகவான். தம்பி கவலையே படாத, இனி உன்னுடைய உயர்வுக்கு நான் பொறுப்புன்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமா அமைச்சு கொடுத்திருக்கார். இதை கரெக்டா பயன்படுத்துறது மட்டும்தான் துலாம் ராசிகளுடைய வேலை. நீங்க இத்தனை நாள் பிறவியிலேயே நீதிக்கும் நேர்மைக்கும் துணை போனவங்க தான். அதை மட்டும் செய்யுங்க. வேற எதையும் பெருசா மாற்றத்தை ஏற்படுத்தாம இருந்தாலே போதும். உங்களுக்கு இவரால நல்ல ரோடு போட்டு வண்டி வாங்கி கொடுத்து அதுல சொகுசா உங்களை உட்கார வச்சு பயணம் பண்ணிட்டு போவாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகம் சாதகம் சாதகங்க. தொட்டதெல்லாம் வெற்றி. அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.